ஹாய் வணக்கம். எனக்கு தான் அப்படி தோணுதான்னு தெரில. இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கான்னும் தெரியல. கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே இப்படிதான் கிரேவிங்ஸ் மாறுமா? ப்ளீஸ் இத மட்டும் எனக்கு சொல்லிடுங்க. ஏன்னா நிஜமா சொல்றேன். எங்க ஊர மேப்ல மணாலி கிட்டயோ, இல்ல சிம்லா கிட்டயோ வச்ச மாரி இருக்கு. அப்படி இல்லனா ஃப்ரிட்ஜ்ல ஃப்ரீசர் பாயிண்ட்ல எடுத்துட்டு போய் எங்க வீட வச்ச மாரியே ஒரு ஃபீல். அந்த ஃபீல்லேருந்து நம்ப தான் நம்மள மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் டாக்க என் மண்டைக்குள்ள போட்டு தான் இந்த ரெசிபிய ஆரம்பிச்சேன். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, இது ஆரம்பிக்கிறதுக்குள்ளயே முடிஞ்சிரும். அதில என்னத்த ரெசிபி அப்படின்னு தோணுனாலும், இதில நெறைய ஸ்பெஷாலிட்டீஸ் இருக்குது. அந்த ஸ்பெஷாலிட்டீஸ நான் ஒவ்வொன்னா லிஸ்ட் போடுறேன். முதல் ஸ்பெஷாலிட்டி அது 7 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2வது ஸ்பெஷாலிட்டி இது எந்த மாதிரி டிஷ் கூட வேணாலும் வச்சுக்கலாம். தயிர் சாதம், சாப்பாடு, இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி அப்படின்னு அடுக்கிட்டே போலாமே! அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான ப்ரோ மேக்ஸ் டிஷ்ஷு. எல்லாத்துக்கூட முஸ்தஃபான்னு இருக்கும். அண்ட் இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே. அண்ட் தாளிக்கும்போது ஒரு சிட்டிகை பெருங்காயம் போட வேண்டும். ஏன்னா நான் மறதியில வீடியோ தான் எடுக்க மறந்துட்டேன். அண்ட் இந்த அமிர்தத்த கையில சாப்பிடுங்க. அப்பதான் டேஸ்ட்டு சூப்பர்பா இருக்கும். அண்ட் இந்த டேஸ்ட்டுக்கு நான் அடிமை. எத்தனை பேர் அடிமை ஆக போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.